சற்று முன் வெளியான தகவல். ரேஷனில் பாம் ஆயில் எப்படி கிளீன் பண்றாங்க என்று உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி என்று தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கடைகளில் வாங்கும் பாம் ஆயிலை பலரும் பயன்படுத்துவதில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், பாம் ஆயில் என்றாலே உடலுக்கு கெடுதி என்ற பார்வை உள்ளது. உண்மையிலேயே பாம் ஆயில் உடலுக்கு தீங்கு தரக்கூடியதா? பாம் ஆயிலில் சத்துக்கள் உள்ளதா? இதை முறைப்படி சுத்தப்படுத்தி உபயோகிக்கப்படுவதில் பல நன்மைகள் கிடைக்கும் என்பது உண்மையா என்று மருத்துவர்கள் சொல்வது என்ன? இவைகளை பற்றி சுருக்கமாக இங்கே காண்போம். நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக கேளுங்க. அதாவது, ரேஷனில் பாம் ஆயில் மலிவு விலையில் தரப்படுகிறது, மலிவாக கிடைக்கிறது என்பதற்காக அதில் சத்துக்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. வைட்டமின் ஏ, இ, பீட்டா கரோட்டின் போன்றவை அதிகமாக இருப்பதுடன் சத்துக்கள் மற்றும் புற்றுநோய் செல்கள் பொறுத்தவரை இந்த வைட்டமின் ஏ கண்கள் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை சரி செய்து பார்வை திறனை பெருக்கிறது. இதனால் ரெட்டினா குறைபாட்டையும் சரி செய்கிறது, உருவாக்கக்கூடிய கெட்ட செல்களை ஒழிக்கிறது மற்றும் கேன்சர் செல்களையும் தடுக்க துணை புரிகிறது. இதனால் வைட்டமின் இ சத்தானது சரும ஆரோக்கியத்தை சீராக்குவதுடன் ஹார்மோன் சமநிலையையும் ஏற்படுத்துகிறது. இதற்காக இந்த பாம் ஆயிலை அனைவருமே பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் இதில் கொழுப்பு சத்துக்கள் உள்ளதால் உடல் பருமன் உள்ளவர்கள், இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், உயர் இரத்த அழுத்தம் உடையவர்கள், சர்க்கரை நோயாளிகள், தலை சுற்றல், மயக்கம் போன்ற பாதிப்புடையவர்கள் பாம் ஆயிலை தவிர்க்கலாம். மற்றும் பல வருட காலம் பயன்படுத்தாமல் திடீரென பாம் ஆயிலை பயன்படுத்துபவர்களுக்கும் இதற்காக பேதி, மயக்கம் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல உடல் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருந்தாலும் கூட ரேஷன் பாம் ஆயிலை நேரடியாக பயன்படுத்தக்கூடாது. இதற்கான காரணம் என்னவென்றால், உடலில் பித்தம் அதிகரித்துவிடும். பாம் ஆயிலை சுத்தம் செய்துவிட்டு பயன்படுத்த வேண்டும். ஆகையால் எளிய முறையில் எப்படி சுத்தப்படுத்துவது தெரியுமா? அதாவது, ஒரு வாணலில் பாம் ஆயிலை ஊற்றி சூடு செய்ய வேண்டும். ஆனால் புகை வரும் அளவுக்கு காய்ச்சிவிடாமல் மிதமான தீயில் வைத்து அதில் சிறிது புள்ளியில் கல்லுப்பையும் வைத்து அது வெளியில் வந்துவிடாபடி திணித்து உருட்டி கொள்ள வேண்டும். இப்போது குழி உருண்டையையும் தோல் சீவப்பட்ட துண்டு இஞ்சியையும் போட்டு அப்படியே 10 நிமிடம் விட்டுவிட வேண்டும். இப்போது குழியின் நிறம் கருப்பாக மாறியிருக்கும். பாம் ஆயில் நுரை பொங்கி அடங்கினாலே அதிலுள்ள எண்ணெயின் பித்தத்தை புளி, இஞ்சி, உப்பு மூன்றுமே ஈர்த்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல இதற்கு பிறகு இவைகளை நீக்கிவிட்டு வெறும் எண்ணெயை மெல்லிய துணியில் வடிகட்டி பயன்படுத்தலாம். எண்ணெயை புளி, இஞ்சி சேர்த்து காய்ச்சுவதால் பித்தம் நீக்குவதுடன் அதிலுள்ள சத்துக்களும் வீணாகாது, உடலுக்கு தீங்கும் விளைவிக்காது. சரி, இப்பொழுது ஆரோக்கியமான கொழுப்பு பொறுத்தவரை சமீபத்தில் பாம் ஆயில் குறித்து பிரபல குழந்தை நல மருத்துவம் உணவு ஆலோசகருமான டாக்டர் அவர் கூறியதாவது, உலகளவில் மொத்த எண்ணெய் உற்பத்தியில் 40% பாம் ஆயில் பங்கு வகிக்கிறது. தேங்காய் எண்ணெயில் 92% நிறை கொழுப்பு உள்ளது. பாம் ஆயிலில் 40% நிறை கொழுப்பு உள்ளது. இதனால் கடலை எண்ணெயில் நிறை கொழுப்பு 20% உள்ளது. பாம் ஆயில், கடலை எண்ணெய் இரண்டிலுமே இதற்கு கொழுப்பு 40% இருப்பதால் இதுவே ஆரோக்கியமாக கொழுப்பு என்று கருதப்படுகிறது.
ஆனால் பாமாயில் நிறை கொழுப்பு அதிகம் உள்ளதால் அது ஆரோக்கியமற்றது ஆரோக்கியமற்றது என்று கருதப்படுகிறது. எனினும் பாமாயில் நிறை கொழுப்பு மற்றும் இதற்காக கொழுப்பு இரண்டுமே சமமான அளவில் இருப்பதால் இது இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிறது என்று எந்த ஆராய்ச்சியிலும் நிரூபிக்கப்படவில்லை. இதனால் முக்கியமாக கெட்ட கொழுப்பை இது அதிகரிப்பதில்லை என்று ஆய்வுகள் கூறுகின்றன. ரேஷன் கடைகளில் கிடைக்கும் பாமாயில் சாப்பிடுவதால் கொழுப்பு அதிகரிக்காது, இதய நோய் ஏற்படும் ஆபத்தும் இல்லை. எனவே அரசு மலிவான விலையில் தந்தாலே அது தரமற்றதாக இருக்கும் என்ற பொது கருத்து உள்ளதால் பாமாயிலும் அப்படி ஆரோக்கியமற்றதாக கருதப்படுகிறது. ஆனால் பாமாயிலால் உடலுக்கு எந்த தீங்கும் கிடைக்காது. மற்ற எண்ணெய் சுத்தரிக்கும் போது ஏற்படும் கெடுதல்கள் பாமாயிலுக்கும் உண்டு என்றாலும் உடலுக்கு அபாயம் கிடைக்காது. எனினும் பாமாயிலை மிதமான அளவில் எடுத்து கொள்வது அவசியம் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் அதே சமயம் கோயம்புத்தூரில் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பொறுத்தவரை குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துள்ளது. சமீபத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் துவங்கி வைத்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம்களில் பல்வேறு சேவைகளை விண்ணப்பதாரர்கள் நேரடியாகவே பெற்று வருகிறார்கள். இது தொடர்பாக நடந்து வரும் முகாம்களில் மகளிர் உரிமை தொகைக்கு அடுத்தபடியாக புதிதாக ரேஷன் கார்டுகளை கேட்டுதான் பலரும் விண்ணப்பிக்கிறார்களாம். இது தொடர்பான முக்கியமான தகவல் வந்துள்ளது. குடும்ப அட்டைதாரர்களை தேவையை கருத்தில் கொண்டு தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து கொண்டு வருகிறது. அந்த வகையில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் உணவு வழங்கல் துறை, நுகர்பொருள் வாணிப கழகம், சேமிப்பு கிடங்கு நிறுவனம் போன்றவற்றை ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடந்தது. அதில் அமைச்சர் பேசும்போது நடப்பு நெல் கொள்முதல் சீசன் முடிவடைய உள்ள நிலையில் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல்லை விரைந்து அரிசி ஆலைகளுக்கு அனுப்புமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆகையால் வாணிப கழக மண்டல மேலாளர், கிடங்கு தரக்கட்டுப்பாடு அதிகாரிகள், பொது விநியோக திட்ட கூட்டுறவு இணை பதிவாளர்கள் அனைவரும் ரேஷன் கடைகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று மாவட்ட ரேஷன் பொருட்களின் தரத்தை சோதித்து அவற்றை கலெக்டரிடம் காட்டி தரத்தை உறுதி செய்த பிறகுதான் ரேஷன் கடைகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று மாவட்ட வழங்கல் அதிகாரிகள் புதிதாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் புதிய ரேஷன் கார்டுகள் குறித்த மற்றொரு தகவல் வெளியாகியிருக்கிறது. ரேஷன் கார்டு கேட்டு பலரும் விண்ணப்பித்து காத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் தனி சமையலறையுடன் வசிப்பவருக்கு ரேஷன் கார்டு வழங்கப்படும் நிலையில் ஆதார் கார்டு இதற்கு கட்டாயம் தேவைப்படும் ஆவணமாகிவிட்டது. 1.22 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் புதிய கார்டுக்காக விண்ணப்பித்து காத்திருக்கிறார்கள். அந்த வகையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் உரிமைத் தொகை தொடர்பான மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. இதற்காக புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பம் செய்தவர்கள் அதை விரைவாக வழங்குமாறு கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். எனவே நிலுவை விண்ணப்பங்களுடன் ஆய்வு முடிவடைந்த 35,000 பேருக்கு ரேஷன் கார்டுகள் அச்சிட்டு வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.